வணக்கம் நண்பா. பெஸ்ட் கேமரா மொபைல் அண்டர் 25,000 அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் எக்கச்சக்கமாக வீடியோஸ் இருந்தாலும் நம்ம வீடியோ கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா. இந்த வீடியோவில் கேமராவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் பேட்டரிக்கு எது பெஸ்ட், டிஸ்பிளேக்கு எது பெஸ்ட், கேமிங்க்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்கோ X6 Pro தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ரெசல்யூஷன் பார்க்கக்குள்ள 1.5K கொடுத்துருக்காங்க. 1800 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் இருக்குது. அண்டு 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 14 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. IP53 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 64+8+2 என்ற ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது. OISக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 60 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 8300 Ultra என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக்கும் இல்லை, SD கார்டுக்கான ஸ்லாட்டும் இல்லை. ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கக்குள்ள UFS 4.0 என்ற ஒரு ஸ்டோரேஜ் டைப் இருக்குது. டுவல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே, பேட்ரி, கேமரா, ப்ராசஸர் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்னு சொல்லிக்க பெருசாக எதுவும் இல்லை. SD கார்டு இல்லாதது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் நண்பா. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE4 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD+ AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 1100 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Snapdragon 7 Gen 3 என்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 7 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டுக்கான ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கக்குள்ள UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50+8 என்ற ஒரு டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் சென்சர் இருக்குது. OISக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கக்குள்ள 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக் இல்லை நண்பா. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 5500 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே, பேட்டரி, கேமரா, ப்ராசஸர் எல்லாமே தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்னு சொல்லிக்க பெருசாக எதுவும் இல்லை. செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் நண்பா. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Realme 12 Pro தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD+ AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 950 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Snapdragon 6 Gen 1 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. SD கார்டு ஸ்லாட் இல்லை நண்பா. கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50+32+8 என்ற ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 32 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ சென்சர், 8 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் சென்சரும் இருக்குது. OISக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். நம்ம லிஸ்ட்லேயே இதில் மட்டும்தான் டெலஃபோட்டோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக் இல்லை நண்பா. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே, கேமராஸ், பேட்டரி எல்லாமே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள SD கார்டு ஸ்லாட் இல்லாதது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. செல்ஃபி கேமரா இங்கேயும் 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K வீடியோ எந்த மொபைல்லையும் நம்மளால் எடுக்க முடியல செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி. இது ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அவ்வளோதான் நண்பா. நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொபைலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு மொபைல் வாங்குவீங்க அப்படின்னா எந்த மொபைல் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக என்ன வீடியோ போடலாம், எந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் போடலாம் அப்படின்னும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அது ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும். மேலும் இது மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பா.